ரிஷப ராசி. ரிஷபம் வந்து நான் நெறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இவ்ளோ சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்களே, சுக்கிரன் உச்சம், புதன் கன்ஜங்ஷனா இருக்கு, சனி 11ல வந்திருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஆனா பட் எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு நான் நெறைய பேருடைய பெர்சனல் கொஸ்டின். நான் முதல்ல அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பிரெடிக்ஷன கன்டின்யூ பண்றேன். முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. ரிஷபம் அப்படிங்கிற அந்த சந்திரன் நிக்கக்கூடிய 12 ராசிகள்ல ஒன்று. அதற்கு கோள்களுடைய நகர்வுகள் கோச்சார அடிப்படையில ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதுல டவுட்டே இல்ல. பட் உங்களுடைய சுய ஜாதகத்த என்னைக்காவது எடுத்து நீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ரிஷப ராசியா இருந்தாலும், எந்த நட்சத்திரமா இருந்தாலும், உங்க லக்னம் என்ன? உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் என்ன? அதோட தசா புத்தி என்ன? அதோட நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணி கால்குலேட் பண்ணா தான், இந்த நகர்வு உங்களுக்கு சாதகமா, இல்ல பாதகமா, இல்ல இயற்கையா உங்க சார்ட்ல வந்து வேற ஏதாவது தடை இருக்கா? இல்ல தசா புத்தி ஏதாவது சக்சஸ் ஃபேவரபிளா இல்லையான்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு நெகட்டிவா நடக்குதா, இல்ல பாசிட்டிவா நடக்குதா அப்சர்வ் பண்ண முடியும். பட் நான் வந்து ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன்ல போய் நான் ஏன் நெகட்டிவ் தேவையில்லாம பேசணும்? அது பாசிட்டிவா தானே இருக்கு. அது இருந்தா நானே சொல்லிடுவேனே. அப்படி ஒண்ணும் இல்லாதனால தான் நான் பாசிட்டிவாவே குடுக்குறேன். இப்ப இந்த மந்த் ஏப்ரல் 2025 கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் கன்ஜங்ஷன் ஆகும். அதுல வந்து 5 ஒரு 15 நாட்கள், 14 நாட்கள் 2 வாரம் 2 வீக்ஸ். உங்களுக்கு ரிஷபத்துக்கு 2 வீக்ஸ் ஆஃப் ஏப்ரல். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். சுக்கிரன், புதன், சனி, ராகு, சூரியன் எல்லாம் ஒண்ணா தான் இருப்பாங்க. 2 பேரும் வக்ரம் அடையறாங்க. உங்க ராசிநாதனான சுக்கிரன் பிளஸ் வந்து உங்களுக்கு யோகக்காரனான புதன்லாம் வக்ரம் அடையும். அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீக்லயே புதன் நிவர்த்தி ஆயிடுறார். அப்புறம் உடனே சுக்கிரன் நிவர்த்தி ஆயிடுறார். நிவர்த்தி ஆற ஒரு நிலைமை. அப்ப ஏப்ரல்ல பலமான ஒரு கூட்டணியோட இந்த சுக்கிரன், புதன், சனி ஏன்னா திரிகோணாதிபதிகள் உங்களுக்கு. லார்ட் ஆஃப் 9 அண்ட் 10 வந்து சனி. லார்ட் ஆஃப் 5 அண்ட் 2 வந்து புதன். லார்ட் ஆஃப் 1 அண்ட் 6 வந்து சுக்கிரன். ஸோ 1, 5, 9 ஒரு கன்ஜங்ஷன். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா 1, 4, 5, 9 அண்ட் 10 அடுத்த கன்ஜங்ஷன். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பலமான ஒரு இதுதான் ஒரு பிளெஸிங். இங்க ராகு வேற இருக்கு. இப்ப யாருக்கெல்லாம் ராகு ஒருவேளை யோகமா இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இது அதிர்ஷ்டத்த குடுத்துரும். லக் அப்படியே வேற லெவல்ல லக்க குடுக்கும். சப்போஸ் அந்த ராகு சரியா இல்ல, பர்த் சார்ட்ல வந்து கெடுக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து உங்கள வந்து ஏதோ அந்த அந்த தோஷ ஜாதகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மேல்ஃபிக், பெனிஃபிக்ல வந்து இது மேல்ஃபிக்கா மாறிடுச்சுன்னா, அப்பதான் இந்த கூட்டணியே யூஸே இல்லாம சும்மாவே டம்மியா இருக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு நான் வந்து நெறைய பாசிட்டிவ் குடுத்துருக்கேன். பட் ஏதோ ஒண்ணு மாறும். மாறாம போகும். உங்களுக்கு உங்க ஜனன ஜாதகத்துல ஒரு வலுவான சுக்கிரன், புதன் அப்படின்னு நின்னுடுச்சுன்னா, சனி யோகக்காரனா நின்னுட்டாருன்னா, இந்த கூட்டணி உங்களுக்கு வலுவான ஏதாவது ஒரு பலன கொண்டு வரும். அது நீங்க தான் உங்க பெர்சனல் சார்ட்ட நீங்க வந்து வெரிஃபை பண்ணி செல்ஃபே பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் நெறைய வீடியோஸ் பண்ணி குடுத்துருக்கேன். நெறைய கிளாரிட்டியும் குடுத்துருக்கேன். இப்போ ஏப்ரல் 2025 என்ன சொல்லலாம்? அருமையா இருக்கு. என்னால வந்து ஒரு ஒரு குறையாவே இந்த டிரான்சிஷன பார்க்க முடியல. ஆல்மோஸ்ட் எல்லாரும் 11த் ஹவுஸ்ல பொசிஷன் எடுக்குறாங்க. 11த் ஹவுஸ்ங்கிறது பயங்கரமான லாபம். ஏதோ ஒரு வகையில லாபம். பொருளாதாரம் ஒரு லாபம். பதவி, அதிகாரம், இல்ல நீங்க நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருள், நல்ல நட்பு, நல்ல உறவு. ஒரு நல்ல ஒரு உறவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். சப்போஸ் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. கல்யாண பேச்ச எடுக்கிறீங்க. அது வீட்ல ஓகே சொல்ட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய சக்சஸ் தானே! சப்போஸ் வரன் பார்க்குறீங்க. நல்ல வரன் கிடைச்சது. திருப்தியா இருக்கு. நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சது. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய ஆனந்தமான விஷயமாச்சு. அதெல்லாம் தான் இந்த நேரத்தில போயிட்டு இருக்கு. ஒரு பயணம் பண்றீங்க. அந்த பயணம் ரொம்ப சந்தோஷத்த குடுக்குது. மறக்க முடியாத ஒரு நினைவா இருக்கு. ஏதோ ஒரு ஒரு லாட்டரி ட்ரை பண்றீங்க. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்த ட்ரை பண்றீங்க. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருது. நீங்க ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறீங்க. யாரோ உங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த இந்த நேரம் அதுதான் சுட்டி காமிக்கும். ஏப்ரல் 2025 பொறுத்தவரைக்கும். அது இல்லத்தரசிகள், மாணவர்களுக்கு படிப்புக்காக வெளிநாடு. அதுக்கு ஒரு லோன், அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி, அதுக்கு ஒரு சாய்ஸ். அது கரெக்ட்டா கிளிக் ஆயிடுச்சு. எப்படி இருக்கும் உங்க மைண்ட்? ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு வீடு மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டோக்கன் அட்வான்ஸ் குடுக்குறீங்க. ரெஜிஸ்டர் பண்றீங்க. இல்லன்னா நீங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்றீங்க. இல்ல நீங்க வீடு மாத்தி பார்க்குறீங்க. ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வீட்ல இருக்கீங்க. அது சரியா செட் ஆகல. அன்லக்கியா ஃபீல் பண்றீங்க. அத அப்படியே சேஞ்ச் பண்றீங்க. அது உங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப போகும்போதே உங்களுக்கு எல்லாம் வரவேற்றா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள். பாராட்டு மழை. நண்பர்களோட சேர்ந்து சந்தித்து மகிழ்ச்சிகள வந்து நீங்க வந்து பகிர்ந்துக்கிறது. அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள். இதெல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் தானே. இதுதான் ரிஷபத்துக்கு இந்த சமயத்துல நான் வந்து அத யோசிச்சு பார்க்குறேன். அதே மாதிரி வந்து நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஒரு மிடில் ஏஜ் மேன், ஒரு மிடில் ஏஜ் வுமன். ரொம்ப நாளா ஒரு கனவு. நம்ம ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணா என்ன? நம்ம ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒரு பண்ணா என்ன? ட்ரை பண்ணா என்ன? ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பார்த்தா என்ன? அதுக்குண்டான சரியான நேரம் இது. அதுக்குண்டான சரியான அதிர்ஷ்டம் இது. அதுக்குண்டான சரியான ஒரு முறை இது.
ஒரு எண்ணம் நமக்கு வந்து ஒரு ஒரு 100% நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லும். உள் உணர்வு சொல்லும். நமக்கு ஏதோ ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ட்ரை பண்ணலாம். நமக்கு நெறைய பேர் ரெஃபரன்ஸ் இருக்காங்க. நெறைய பேர் ஹெல்ப் பண்ண ரெடியா காத்துட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணலாம். அதுக்கு உண்டான நல்ல நேரம் தான் இந்த ரிஷபத்த நான் சொல்றேன்.